இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் ஆலைகளை கழுவும் ஆண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரை bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. மதமகளுக்காக ஜெபியும். Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு ரெண்டு எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரத்துல இருக்கும். எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 1வது அதிகாரத்துல எல்லாம் 20,000 பேர் பாபிலோனிய நகரத்துல ஜெருசலம் நகரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ எஸ்ரா 2வது ஒரு கட்டத்துல ஆளுகளை கூட்டு போறாரு. ஒரு 1000 பேர்கிட்ட கூட்டு போறாரு. ஆண்டவரோட ஊழியம் செய்வதற்கு பாத்தீங்கன்னா யூதர்கள் பாபிலோனிய நகரத்துல நல்ல விதமா என்ன சொல்லணும், ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க விரும்புகிற விதத்தில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரத்துல ஒரு 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வழி நடத்துதல் வழியாகவே அது அவங்க நகரம். இங்க ஆண்டவர் நம்மள நட்டிருக்கின்றார், இங்க நம்ம விதைத்திருக்கின்றார், நம்ம இங்க ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட வழி நடத்துதல் படியாக அங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 29வது அதிகாரத்துல ஒரு 3வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, யார் சொல்றதும் பேச்சும் கேட்காதீங்க, அங்க நகரத்தை நல்ல விதமாக அந்த நகரத்தோட நன்மைக்காக நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வலுவுறுத்தல் கொடுத்திருந்தார். எரேமியா புத்தகம் 29ல 4லிருந்து 9 வரைக்கும் கூட போகும். வாசிக்கிறீங்களா? சொற்களாவன, இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவராகிய நான் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தியுள்ள அனைவருக்கும் கூறுவது இதுவே: வீடுகளை கட்டி அவற்றில் குடியிருங்கள், தோட்டங்கள் அமைத்து அவற்றின் விளைச்சலை உண்ணுங்கள், பெண்களை மணந்து புதல்வர் புதல்வியரை பெற்றெடுங்கள், உங்கள் புதல்வர்களுக்கு பெண் கொள்ளுங்கள், உங்கள் புதல்வியருக்கு மணமுடித்து வையுங்கள். இவ்வாறு அவர்களும் தங்களுக்கு புதல்வர் புதல்வியரை பெற்றெடுக்கட்டும். அங்கே பல்கி பெருகுங்கள், எண்ணிக்கையில் குறைந்து விடாதீர்கள். உங்களை எந்த நகருக்கு நான் நாடு கடத்தியுள்ளேனோ அந்த நகரின் நல்வாழ்வை தேடுங்கள், அந்நகருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். ஏனெனில் அதன் நல்வாழ்வில்தான் உங்கள் நல்வாழ்வும் அடங்கி இருக்கிறது. இஸ்ரவேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்களிடையே இருக்கும் உங்கள் இறைவாக்கினரும் குறி சொல்வோரும் உங்களை ஏமாற்றாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் காணும் கனவுகளை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள். ஏனெனில் என் பெயரால் அவர்கள் உங்களுக்கு பொய்யை இறைவாக்காக உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆமீன். ஆமீன். அடுத்த ஒரு வசனம் பாத்தீங்க, 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் உங்களை திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கொண்டு வர முயற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா, முதல் தடவை 20,000 பேர் வந்தாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 1000 பேர் தான் வந்திருக்கிறாங்க. முழுமையான எல்லா மக்களும் வரல, வருவதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஒரு சொகுசான வாழ்க்கையில இருந்து ஆண்டவரோட கஷ்டப்பட்டு 1500 கிலோமீட்டர் போகணும். அது அந்த கஷ்டங்கள் எடுக்க அவங்க மேற்கொள்ள தயாராக இல்லை. ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரோட ஊழியர்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி. நமக்குள்ள சில பேருக்கு இந்த ஆண்டவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கின்றவர்கள் சில பேர் நம்ம இருக்கிறோம். ஆனா அது எந்த நோக்கத்துல இருக்கணும், ஆண்டவரோட ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுகின்றவர்கள் என்ன நோக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தியானிப்போம். இயேசு ஆண்டவர் பல பேர் தேடி வந்தாங்க, நான் ஊழியம் செய்யறேன். ஆனா எல்லாருக்குமே சரியான நோக்கம் இல்லை. அது நம்ம ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அதை தியானிக்க வேண்டியிருக்கு. லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரத்துல 57ல இருந்து 62 வரைக்கும் வாசிங்கன்னா, எந்த வெவ்வேறு நபர்கள் இயேசு ஆண்டவர்கிட்ட வராங்க, வெவ்வேறு ஆசைகளோட இயேசு ஆண்டவர்கிட்ட வராங்க. முழுமையா ஆண்டவருக்கு ஏற்றபடியான உள்ளத்தோட அவங்க வரல. அதான் நம்ம இன்னைக்கு முக்கியமா தியானிக்க போறோம். வாசிக்கிறீங்களா?
லூக்கா நற்செய்தி 9:57 62 வரை. அவர்கள் வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். ஆமீன். அதனால வெவ்வேறு விதமான நபர்கள் வாசி. வேறொருவரும், இயேசு உம்மை பின்பற்றுவேன், ஐயா உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். ஆமீன். அதனால பல விதமான நபர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தகுதி இழந்து இருக்கின்றவர்களாக இருக்காங்க. முதல் நபர், நான் எங்க சென்றாலும் நான் வருவேன் அப்படின்றது. ஆனா ஆண்டவரோட ஒரு உள் நோக்கம், உள்மன நோக்கத்தை அவர் பார்த்து அவர் சொல்றாரு, நரிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கண்ணிங்கா இருக்கின்றார்னு அர்த்தம். சூழ்ச்சி வாய்ந்த மனிதன். ஏரோதை பார்த்து கடவுள் நரி அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார். அவர் சூழ்ச்சி வாய்ந்த மனிதனாக இருந்தார், ஏமாற்றுக்குள்ள மனிதனாக இருந்தார். இந்த பறவைகள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் ஆணவத்துல பறந்துகிட்டு இருந்தார் அப்படின்னு அர்த்தம். கடவுள் இருந்து சில விஷயங்கள், இயேசு ஆண்டவர் இருந்து சில விஷயங்கள், இந்த வித்தைகள்லாம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக வருகின்றாரே ஒழிய ஆண்டவருக்காக, ஆண்டவர் மகிமைக்காக செயல்படணும்ன்ற எண்ணத்துல அவர் வரல. அடுத்த ஒரு நபர், அவரு குடும்பத்து மேல நிறைய அக்கறை. நான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் 60 வயசு ஆனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன். அந்த மாதிரி சில விதமான தவறான எண்ணங்கள் வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் அழைக்கின்றார்னா அப்ப எப்படி பேதுரு சீடர்கள்லாம் எப்படி அழைக்கும் போது அதை விட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் விட்டுட்டு அவங்க வருகின்றாங்க. ஆண்டவர் பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு நிலையில நம்ம வரணும், மனநிலையில நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாங்க. ஆனா பல பேர் பல விதமான தடைகளை அவங்க சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு இந்த ஆண்டவரோட ஊழியம் செய்வதற்கு ஆனா தடைகள் என்னென்ன நோக்கங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. முதல் விஷயம், மிக முக்கியமான விஷயம் பல பேருக்கு இந்த ஒரு தடை வருவது அப்படின்னு சொன்னா, பல எதிர்பார்ப்புகள். இதுல நான் ஆண்டவர் ஊழியம் செஞ்சேன்னா சில பேர்லாம் காசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல தவறான எண்ணங்களோட பவர் ஆதிக்கம் செலுத்தலாம். நம்ம சொன்னா பல பேர் கேட்பாங்க நம்ம சொல்ற பேச்ச அப்படின்னு சொல்லி தவறான எண்ணத்தோட நம்ம பல பேர் ஆண்டவர் பின்னாடி செல்கின்றார். ஒரு ஆதாயம், சில விஷயங்கள், பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில ஆசைகளோட கடவுள் பிடிவாங்க. மத்தேயு 6வது அதிகாரத்துல 24வது வசனம் எடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக, ரெண்டு பேரும் நம்மளால சேவிக்க முடியாது. கடவுளையும் சாத்தானையும் நம்மளால சேவிக்க முடியாது. அதுக்காக ஆண்டவரை நம்ம சேவிக்கணும்னு சொன்னா ஆண்டவரை மட்டும் நம்ம நோக்கி பயணம் செய்கின்ற ஊழியக்காரர்களா இருக்கும். பெரிய ஊழியெல்லாம் இல்ல, நம்ம கோயில்ல போய் பிப்லியத்தை வாசிக்கின்ற ஒரு நபரா கூட இருக்கலாம், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யறோம் அப்படின்றது முக்கியம். என்ன உள்ளத்தோட செய்யறோம், ஆண்டவர் உள்ளத்தை தான் அவர் பாக்குறார். நம்ம எந்த உள்ளத்தோட அவர் செய்யறோம் தான் அவர் பாக்குறார். நம்ம கோயில போய் அவங்க பாடுறதா இருக்கலாம், சின்ன விஷயங்கள், எவ்வளவு சின்ன விஷயம், கோயிலை சுத்தப்படுத்துற ஒரு நபரா கூட இருக்கலாம். ஆனா எந்த நோக்கத்தோட நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாக்குறார். மத்தேயு 6:24 வாசிக்கிறீங்களா? எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆமீன். ஆமீன். அதனால செல்வம்ன்றது மட்டும் இல்ல, வேற எந்த விஷயம், இந்த முதல் விஷயம் என்னன்னா கடவுளை மட்டும் நோக்கமாக வைத்து நம்ம அவர் பின்னாடி செல்லணும். அதுதான் மெயினான விஷயம். சில பொருட்கள், யூதாஸ் செய்த மாதிரி சில பொருட்களை காசு திருடிட்டு இருந்தார். அவர் ஆண்டவரோட சேர்ந்து இருக்கும்போது
உடனடியாக காசு மேல ஒரு ஆசை வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் கூட. அந்த மாதிரி இல்ல. ஆண்டவர் பின்னாடி செல்லும்போது அவரை மட்டும் நோக்கமாக வைத்து நம்ம அவர் பின்னாடி செல்ல வேண்டியது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். பல பேர் வருவாங்க, திரளான பேர் வருவாங்க அப்படின்றதுக்காக எண்ணிக்கை கூட நம்ம நோக்கி வந்து வரக்கூடாது. நேத்திக்கு வந்து ஒரு கன்னியாகுமரி ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க 30 பேர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு, அதுவே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவருக்கு சொல்லும் போது சில விதமான கேள்விகள். இதுக்காக நான் வந்து இப்போ 14 மணி நேரம் வந்து பயணம் செய்து போனோமா? ஒரு ஆத்மாவா இருந்தாலும் ஆண்டவருக்கு வந்து அது முக்கியம். அது மட்டும் ஆண்டவர் மட்டும் நம்ம மனசுல நோக்கம் வைத்து போனோம்னா எல்லா ஊழியமும் அற்புதமாக நடக்கும். அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்க 30 இல்ல 100 பேர் ஆண்டவர் கொண்டு வந்திருந்தார். அற்புதமாக ஆண்டவரோட வல்லமை அங்க இறங்கி அங்க நடந்தது. அற்புதமான விஷயங்கள் அங்க நடந்தது. அடுத்த ஒரு விஷயம் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியதுன்னா, பேரு புகழுக்காக நம்ம ஆண்டவர் பின்னாடி நம்ம சமூகத்துல ஒரு பேர் வரும். நம்ம நல்ல விஷயங்கள் செய்யணும். நம்ம பல பேர் வந்து நம்மள நல்ல விதமா பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக சோசியல் ஸ்டேட்டஸ் நல்ல ஒரு நிலை வந்து ஒரு இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களை செய்யக்கூடாது. எப்படி மத்தேயு 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாங்க, மற்றவர்களுக்கு முன்னாடி உங்க நேர்மையை வந்து மற்றவங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக, மற்றவங்களுக்கு நல்ல விதமா உங்களை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக நீங்க செய்யக்கூடாது. வாசிக்கிறீங்களா? மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. ஆமீன். இதுக்கும் ஆண்டவரும் நமக்காக ஒரு கைமாறு வைத்திருக்கின்றார். நமக்கு அந்த கைமாறும் கிடைக்காது. கரெக்டான ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் மகிமைக்காக நம்ம செயல்படணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 31வது வசனம். ஆண்டவரோட மகிமைக்காக செயல்படுகின்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கோம். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 10:31. அதற்கு நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். ஆமீன். உண்டாலும் குடித்தாலும் எல்லாம் மாட்சிக்காக மாட்சிக்காக நம்ம செய்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். சில பேர் எப்படின்னா பயத்தினால நம்ம வந்து பலவிதமான பாவங்கள் செய்திருக்கிறோம், நம்ம வந்து நரகத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு சில பயத்தினால வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. உண்மையான ஒரு விசுவாசம் அது கிடையாது. ஆண்டவர் நேசிக்கின்றோம், ஆண்டவர் மேல இருக்கின்ற அன்புல நம்ம அதை செயல்படுத்தணும். பயத்தினால நரகத்துக்கு சென்றுடுவோமா? ஆண்டவரோட இருக்கின்ற உறவினால நம்ம சங்கீர்த்தனம் பண்ணும்போது இந்த குற்ற உணர்வு எல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும். நம்ம வந்து ஐயோ இன்னும் கொஞ்ச நாளா தான் இருக்கு, நல்ல விதமா வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி தவறான எண்ணத்தினால நம்ம வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல ஆண்டவரோட அன்புல நம்ம அவரோட பிள்ளைகளாக இருக்கும், அன்புல செயல்பட அவர் விரும்புறார், அவர் அழைக்கின்றார். நம்ம ஒவ்வொருத்தரையும் எல்லாருக்குமே வந்து சின்ன விதமான விஷயங்களா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், எவ்வளவு சின்னதா நம்ம ஊழியம் செய்தாலும் சரி, ஆண்டவருக்காக ஆண்டவர் மகிமைக்காக நம்ம செயல்படுத்தணும். ஆனா அதே நேரத்துல சில நேரத்துல பைபிளா இருந்தா கூட ஆண்டவர் பைபிளை வாசிக்கும் போது மற்றவர்களை காட்டுவதற்காக, மற்றவர்களை வந்து வேற விதமாக என்ன சொல்ற சூழ்ச்சி வழியாக நம்ம சொன்னபடி செய்ய வைக்கிறதுக்காக சில பேர் பைபிளை கூட வாசிக்கிறாங்க. பைபிள்ல வந்து இப்படி போட்டிருக்கு, நீ இப்படி செய் அப்படி இல்லை. மற்றவர்களை வந்து சூழ்ச்சி வழியாக நம்மளை வந்து மற்றவர்களை பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் வார்த்தையை கூட பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நல்ல ஒரு ஆயனாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் விரும்புறாங்க. நல்ல ஒரு ஆயர்கள் நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியான பிள்ளைகளாக வரும்போது, ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கும் போது, ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த விருப்பம் வரும்போது, கடவுளுக்கு ஏற்றபடியாக சில பேர் எப்படின்னா குற்ற உணர்வுனால சில விஷயம் என்னன்னா கடமை அப்படின்னு நினைச்சு, கடமை இது ஒரு கடமை, நம்ம செஞ்சே ஆகணும், இது செய்யலைன்னா வந்து பிரச்சனை வரும், குற்ற உணர்வுனால நான் பல விதமான பாவம் செஞ்சிருக்கிறேன், இது வந்து நான் வந்து ஏதாவது செஞ்சாதான் நமக்கு வந்து சமாதானம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு
ஒரு கடமை மாறி வந்து சேர சில மக்கள் இருக்காங்க. தலையெழுத்து செஞ்சாகணுன்ற விதத்துல வந்து தலையெழுத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு கடமை, முழுமையான ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு மகிழ்ச்சி கிடையாது. ஒன்னு பேதுரு 5வது அதிகாரத்துல 2, 3 எடுத்து வாசிக்கிறீங்களா? நல்ல ஆயங்களாக இருக்கும்போது நம்ம வந்து சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட செய்ய ஆண்டவர் சொல்றார். உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். ஆமேன். ஆமீன். மந்தைக்கு முன்மாதிரியாக, நல்ல ஆயர்களாக, மகிழ்ச்சியோட, மற்ற ஒரு பாரமா நினைக்காம அப்படி நம்ம செய்யும் போது என்ன நடக்குது? இந்த ஊழியத்தை அந்த விதத்துல செய்யும் போது என்ன நடக்குது? லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. விண்ணகத்தில் வந்து அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஆண்டவருக்கு வந்து அதுல வந்து சந்தோஷம் இருக்கு, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அவர் வந்து ஒரு பாவி திரும்பி வந்தா எவ்வளவு சந்தோஷம் விண்ணுலகத்துல. அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து நான் வந்து உள்ளத்துல ஆண்டவர் வந்து எனக்கு அது வெளிப்படுத்தி இருக்கின்றார். அங்க எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது ஒரு முக்கியமான விஷயம், ஆழமான விஷயம். அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதை முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். லூக்கா நற்செய்தி 15:10. அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். மகிழ்ச்சி. அது 7வது வசனமும் ஒரு அடிவாசம். மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு பாவி திரும்பினாலுமே வந்து ஆண்டவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கின்றது. அது போலவே மனமாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். அற்புதமா இந்த மகிழ்ச்சியை நோக்கி நம்ம செய்யற விஷயங்கள ஆண்டவருக்கு, அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நமக்கு திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருக்கு நம்ம இந்த கட்டளை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரோட ஊழியம் செய்வதற்கான ஒவ்வொருத்தருக்குமே அந்த கட்டளை இருக்கின்றது. திருமுழுக்கின் வழியாக நம்ம இதை பெறுகின்றோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மற்றவர்களுக்கு பகிரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டளை நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. சில பேர் வந்து என்ன சொல்லணும்னா, இன்னும் ஒரு தவறான எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாருக்கும் என்ன தெரியணும், புகழுக்காக செய்கின்ற மக்கள் சில பேர் இருக்காங்க. அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம். என் பேர் வந்து தெரியப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அந்த மாதிரி வந்து ஆசைகளுக்காகலாம் ஆண்டவரோட ஊழியத்தை எடுத்து நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவரோட ஊழியத்தை அந்த விதத்துல செய்யக்கூடாது. நல்ல ஆயங்களை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எரேமியாவின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 15. நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இருக்கணும். ஆண்டவரோட இதயத்துக்கு ஏற்ப ஒரு ஆயனாக இருக்கணும். அதற்காக நான் வந்து ஊழியம் செய்வேன். அதற்காக இந்த வேலையை எடுத்து நான் செய்வேன். எவ்வளவு சின்ன வேலையா இருக்கா, எவ்வளவு பெருசா இருக்கலாம். ஆனா எல்லாமே நம்ம செய்யும் போது ஆண்டவரோட இதயத்துக்கு ஏற்ப பிள்ளைகளாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 15 வாசிக்கிறீங்களா? என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். ஆமீன். ஆமீன். அதனால அப்படி இருக்கும்போது எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு வந்து அதை ஏற்றுக்கொண்டு நம்ம செய்வதற்கு தயாராக இருப்போம். அதே நேரத்துல சில பேர் இந்த ஊழியத்தை எதுக்காக ரொம்ப ஒரு மோசமான அந்த ஒரு விஷயம், வீட்டுல இருக்கிற சில பொறுப்புகளை அவங்க வந்து செய்யாம அவங்க வந்து அதை தவிர்த்து வேற ஒரு விஷயத்திற்காக, இது வந்து வீட்டுல வந்து சில பிரச்சனையா இருக்கும், கணவரோட பிரச்சனையா இருக்கும், மனைவியோட பிரச்சனையா இருக்கும். அதை வந்து ஐயோ அதை வந்து சரிப்படுத்த முடியல, நிறைய முயற்சி பண்ணிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை வந்து சரிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி வெளியில போய் இது வழியாக இந்த ஊழியத்தை செஞ்சா நமக்கு வந்து கொஞ்சம் நிம்மதி இருக்கும். வெளியில போயிட்டு உங்க முகத்தை பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்
அந்த மாதிரி ஊழியம் செய்யறதை நான் பார்த்திருக்கேன். அது அது ஆண்டவருக்கு உரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கு ஏற்றபடியான நம்ம பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆண்டவரோட விஷயங்களை வந்து மகிழ்ச்சியோட குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். நம்ம இது செய்வதில் அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். குடும்பத்துல ஆண்டவருக்கு ஏற்றபடியாக பிள்ளைகளாக நம்ம வந்து செயல்பட்டு தான் வெளியில போய் குடும்பத்துல நம்ம ஒரு உப்பாக இருந்துதான் வெளியில போய் அவரோட ஊழியம் செய்யணும். அதான் ஆண்டவர் விரும்புறார். 1 திமோத்தி 5வது அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. வீட்டுல இருக்கிற பொறுப்புகளை நம்ம வந்து விட்டுட்டு நம்ம வெளியில வந்து சில விஷயங்களை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருக்கு ஏற்றபடியான சிந்தனை கிடையாது. சரிங்களா? 1 திமோத்தி 5வது அதிகாரத்துல 8வது வசனம். தம் உறவினரை சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதலிப்பவர் ஆவார். அவர்கள் விசுவாசமற்றோரை விட தாழ்ந்தோர் ஆவார். ஆமென். ஆமென். விசுவாசத்தை மறுதலிப்பவர் ஆவார். மறுதலிக்கின்றோம். ஆண்டவரோட நம்ம வீட்டுல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்காம நான் இது மட்டும் செய்ய போறேன், அவங்க எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம், அவங்க எப்படி வேணா போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம விஷயத்தை நம்ம வந்து செய்யக்கூடாது. 1 திமோத்தியில எடுத்து வாசி பாருங்க. நான் சொல்றது இன்னும் தெளிவாக புரியும். இது பொருளாதாரம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லா விஷயத்திலையும் சொல்றோம். 1 திமோத்தி 3வது அதிகாரத்துல 3, 4 சாரி 3, 4, 5 வாசிங்கன்னா இன்னும் தெளிவாக அதுல போடப்பட்டு அவர் குடிவரிக்கும் வன்முறைக்கும் இடங்கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையையும் பொருள் ஆசையையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக ஆமீன். தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து நம்ம வீட்டுல இருக்கிற விஷயங்கள் சில விஷயங்கள் நம்ம செய்யாம வெளியில போய் செஞ்சோம், அதெல்லாம் வந்து ஆசீர்வாதமா முடியாது. அதே நேரத்துல சில பேர் வந்து எப்படின்னா, நான் சொன்னல பேரு புகழ் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல இருக்கிற வேலை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஸ்டேஜ்ல இருக்கிற வேலை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கே தெரியும். ஆனா சேரை எடுத்து அங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து செய்வதற்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. சின்ன வேலைகள்லாம் அவங்க கண்ணுக்கே தென்படாது. கூட்டி பெருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களால அதெல்லாம் முடியாது. அப்பெல்லாம் கை காலெல்லாம் விளங்காது. ஸ்டேஜ்ல இருக்கிறோம் நம்ம வந்து ஏதாவது பாடல் பாடணும், இது மட்டும் அது மட்டும் வந்து அவங்க நிற்பாங்க. அதுல வந்து ஆண்டவருக்கு மகிழ்ச்சி இல்லை. நம்ம எல்லாமே அந்த கல்யாணத்துல வந்து ஆண்டவருக்கு அந்த தண்ணி அந்த 5 இதுல வந்து குணத்துல தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு நபர் 2 பேர் தேவைப்பட்டது. அந்த நபர்களும் முக்கியம்தான். எந்த வேலையா இருந்தாலும் ஆண்டவரின் வேலைன்னு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன வேலை, இது ஒரு பெரிய வேலை அப்படின்னு நம்ம தரம் பிரிச்சு நம்ம பார்க்க கூடாது. எல்லாமே அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னாருன்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்து செய்யணும். ஆண்டவர் எந்த ஊழியமும் வந்து சின்னதோ பெருசு அப்படின்றது கிடையாது. ஆண்டவரோட உள்ளத்துக்கு ஏற்ப நம்ம ஆண்டவருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யும் போது ஆண்டவருக்கு அதுல மகிழ்ச்சி இருக்கு. சின்ன ஒரு விஷயம் சாரி அவங்க சொல்லுவாங்க, சாரி சிஸ்டர் ஃபாஸ்டினா, ஆமா, அவங்க வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம அன்புல செய்யும் போது அதுதான் முக்கியம். அடித்தளமே அன்புதான். ஆண்டவரோட ஊழியம் செய்யறது அந்த அடித்தளமே அன்புதான். அந்த அன்புல நம்ம எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு வந்து அது ஒரு ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிக்கும் அப்படின்றது நினைச்சு நம்ம வந்து செய்யும் போது ஸ்டேஜ்ல தான் இருந்து இல்லை, பின்னாடி இருந்து நம்ம வந்து சில பூக்களை கட்டி நம்ம கொடுக்கறதா இருக்கலாம். எவ்வளவுக்கு சின்ன வேலை இருந்தாலும் நம்ம வந்து ஆண்டவர் அதை பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு நமக்கு ஏற்றபடியாக நமக்கு ஆசீர்வதிப்பார். நமக்கு அவருக்கு தெரியும் யாருக்கு அந்த எந்தெந்த விஷயங்கள் அவர் தரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவர் கரத்தில் இருக்கின்றது. ஆனா எந்த நோக்கத்தோட நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம், எந்த நோக்கம். சில பேருக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறாரு, உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், அந்த விருப்பம் இருக்கு. அந்த விருப்பம் நம்ம உள்ளத்தில் போடுவதே வந்து கடவுள் தான். ஆவியானவரோட இதுல எல்லாம் நமக்கு அந்த விருப்பங்கள்லாம் வராது. அதாவது முழுமையா சரியா இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் வந்து நம்ம அந்த விருப்பம் முழுமையாக கடவுளுக்கு ஏற்றபடியான விருப்பமாக இருக்கணும். கொஞ்சம் கூட குற்ற உணர்வுனாலேயோ தண்டனை பெறுவோம்னாலேயோ
விண்ணுலகத்துக்கு செல்லணுன்றதுனால இல்ல தவறான எண்ணங்கள், எல்லாரும் என் பேரை தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் புகழணும் அப்படின்றதுக்காக இல்லாம ஆண்டவரோட உள்ளத்தை நோக்கி ஆண்டவரின் மகிழ்ச்சிக்காக நம்ம செயல்படுகின்றோம். அப்போ கடவுளின் பிள்ளைகளாக நம்ம மாறுகின்றோம். அப்ப விண்ணருக்கு சந்தோஷமாகும். அதே நேரத்தில் அது மத்தேயு 5வது அதிகாரத்துல 19வது வசனம், வார்த்தையை நம்ம கடைபிடித்து நம்ம இத செய்ய முயற்சி செய்யணும். வார்த்தையை நம்ம கடைபிடித்து நம்ம வாழ்க்கையில அதை செயல்படுத்தி அது நான் சில நேரத்துல நம்ம தவறலாம், தவறி விழலாம், வாய்ப்பு இருக்கின்றது, இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ரெண்டுமே இதை சில விஷயங்கள் நாங்க கேட்கணும் செய்வோம், செய்ய மாட்டோம் அப்படி இல்லை. கடைபிடித்து நம்ம போதிக்கும் போது, கடைபிடித்து நம்ம அந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது நம்ம பேர் பெற்றவர்களாக மாறுவோம். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 5:5 கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றிலும் அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆமீன். ஆமீன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 4லிருந்து 6 வரைக்கும் இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசிரியரும் சரி, சில பேருக்கு விஷஸ் பாக்குற அந்த கிருபைக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. எல்லாமே ஆவியானவர் கொடுக்குறாரு ஆண்டவரோட மகிமைக்காக. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 4லிருந்து 7 எனக்கு கொடுத்திருக்கிறது. அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணிதீர்க்கும் அருட்கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆமீன். ஆமீன். இதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காக, இது எல்லாம் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது மற்றவர்களோட நலனுக்காக. ஆண்டவர் அந்த அருளை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்காக பயன்படுத்துவதற்காக. ஆமா, அதே ஆற்றல் வழியாக நம்ம கிட்ட பேசுவார். நம்மளோட உறவு இருந்தாதான் அந்த உறவு இருக்கின்ற நபரை நம்மளுக்கு வெளிப்படுத்த முடியும் மற்றவர்களுக்கு. நமக்கே கடவுளோட அந்த ஆண்டவர் தருகின்ற கிருபைகள் வழியாக கடவுளோட ஒரு உறவு இல்லை என்றால் மற்றவர்களுக்கு நம்ம எப்படி அந்த உறவை வெளிப்படுத்த முடியும்? அந்த உறவை கடவுளோடு இருக்கின்ற அந்த இப்போ காட்சிகள் வரமா இருக்கலாம், கனவுகள் வழியாக கடவுள் பேசுறதா இருக்கலாம். அந்த உறவு கடவுளோட நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு அது பகிர முடியாது. இதெல்லாம் மற்றவர்களுக்கு இந்த சமூகம் வளருவதற்காக, ஆண்டவரோட நெருக்கத்தோடு வருவதற்காக அதை உணர்ந்து நம்ம பயன்படுத்துவோம் ஆண்டவர் மகிமைக்காக. அதுக்காக தாகத்தோட எல்லாருமே யாருக்கெல்லாம் இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்னும் அதை ஆழப்படுவதற்காக, இன்னும் அதுல வளருவதற்காக ஜெபிங்க. ஆண்டவரால பயன்படுத்தப்படுவதற்காக ஜெபிங்க. கடைசியா யாக்கோபின் நூல் 3வது அதிகாரத்துல 1வது வசனம், எல்லாருமே போதர்களாக அப்படி ஆகணும் அப்படின்னு விரும்பாரு. ஆண்டவரே அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதிகமான தண்டனைகள் இருக்கும், தீர்ப்பு கூட வர, ஒரு கடினமான தீர்ப்பு இருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்காக அதை பயந்து போகிறதுக்காக நான் சொல்லல, இன்னும் அதுக்காக மனதிடமா நம்ம செயல்படணும்ன்றதுக்காக சொல்றேன். யாக்கோபின் நூல் 3வது அதிகாரத்துல 1வது வசனம். என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம். போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் என உங்களுக்கு தெரியும். ஆமீன். ஆமீன். உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஊழியம் புரிவதற்கான ஒரு ஆசை, ஒரு ஆச்சரம் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நம்புகின்றோம். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மை ஆக்கும் விடுதலை தாரும்.
அனைத்து விதமான தடைகள் இதற்காக வரலாம். ஆனா உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக செயல்படுகின்ற நபர்களாக எங்களை மாற்ற ஆண்டவரே. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, எல்லா ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.